உங்கள் திட்டம் என்ன? மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அப்புறம் அதை இருமொழி கொள்கையை மாற்றி மறுபடியும் இந்தியை தூக்கி முன்னாடி கொண்டு வந்து ஓர்மொழி கொள்கையாக ஒரு நாடு ஒரு கொள்கை ஒரு கலாச்சாரம் என்ற நிலையிலே கொண்டு வர பார்க்கிறீர்கள். இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவிலும் இது நடக்காது, ஒன்றுபட்ட ஆந்திராவிலும் நடக்காது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் கொண்டு வர முடியல. இன்னைக்கு போங்க, இந்த சென்ட்ரலுக்கு பக்கத்தில் ஒரு கேந்திரா வித்யாலயா இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ வசதிகள் இருக்கிறது, எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எத்தனை மாணவர்கள் பயில்கிறார்கள் என்று பார்த்துட்டு வாங்க. எத்தனை வகுப்பறைகள் காலியாக இருக்கிறது என்று பார்த்துக்கிட்டு வாங்க. எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள்? அங்கே ஏழை மாணவருக்கு இலவசம் வேறு. எத்தனை பேர் படிக்கிறாங்க? வகுப்பே காலியாக இருக்கிறது. காரணம், தாய்மொழி இல்லை, தமிழ் இல்லை. சார், மலேசியாவில் எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழில் இருக்குது தெரியுமா? தமிழ் கற்றுக்கிட்டால் எங்கேயும் போக முடியாதான். எத்தனை நாடுகளுடைய கரன்சியில் தமிழ் இருக்குது தெரியுமா? எத்தனை அரசாங்கத்துடைய மொழிகள், எத்தனை நாடு அரசாங்கத்துடைய மொழிகளில் தமிழ் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதால் இதெல்லாம் போய் லண்டனுக்கு போனார், போய் அதை படிச்சுட்டு வரலையா? கவர்னர் படிச்சிருப்பாரு, அவர் ஐபிஎஸ் எழுதி, அவர் இது எழுதி வந்தவராச்சு. எல்லா மாநிலங்களும் ஆண்ட மாதிரி தமிழ்நாட்டையும் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து வந்தது. மொழி புரட்சியின் விளைவாகத்தான் இன்று திராவிட இயக்கங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து வேறு யாரும் வர முடியாத அளவுக்கு திராவிட இயக்கங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 55 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி கூட கிடையாது. மத்திய ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவையோ அல்லது காங்கிரஸையோ வச்சன கூட்டணி ஆட்சி. கூட்டணியில் எலெக்ஷன் நிற்பார்கள். கூட்டணி மத்திய சபை அமைந்திருக்கிறதா?